எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடகமானது, நாம் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்குகிறோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு மாதமாக நாம் வேத வசனங்களை நாம் கற்றுக் கொடுத்தோம், தியானித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத பாடம் என்ன தெரியுமா? முழு வேதாகமத்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் படித்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் உங்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆதியாகமம் இருக்கு. ஆதியாகமத்தை குறித்து அந்த ஆதியாகமம் எப்பொழுது எழுதப்பட்டது? ஆதியாகமம் என்றால் என்ன? ஆதியாகமத்தில் உள்ள இயேசுவின் தீர்க்க தரிசனங்கள், அதுக்கப்புறம் அந்த கால வரிசை, அந்த எல்லாத்தையும் நீங்க குறிச்சு படிக்கும்போது, அதுக்கப்புறம் அந்த 50 அதிகாரங்களையும் ஒரு வசனத்தில் நீங்கள் படித்தால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு அதிகாரத்த ஒரே வரியில் உங்களுக்கு எளிதாக படிக்கும்போது, உங்களுக்கு அவ்வளவு எளிதா புரியும் இல்லையா? நாம இன்னைக்கு அப்படித்தான் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வேத வசனங்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வாசிக்க போறோம். இந்த ஒவ்வொரு பாடமாக நம்ம தனித்தனியா நம்ம போடுவோம். ஏன்னா ஆதியாகமங்கிறது 50 அதிகார வசனங்களை கொண்டது. நம்ம அதோடைய விளக்கங்கள், நம்முடைய அர்த்தங்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம பேசுறதுனால கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம போடணும். அதனால பொறுமையா நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. இந்த வேத வசனங்களை குறித்து நான் சொல்லுது அந்த தகவல்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஆதியாகமம் நீங்க படிச்சாலும் சரி, வெளிப்படுத்தின விஷயம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு மனப்பாடமாகும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான நம்ம கையில இருக்க வேதாகமே நம்ம வாசித்தாலே போதும். அப்படிப்பட்ட வேதாகமத்தை நாம ஒரே வரியில அதிகாரத்தை ஒரே லைன்ல நம்ம படிக்க போறோம். கவனமா கேட்டு கவனமா எழுதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நான் இப்ப வாசிக்க போறேன். என்னோட சேர்ந்து அந்த குறிப்புகளை நீங்க 1க்கு 2 வாட்டி கூட நான் சொல்லுவேன். அதை கூட நீங்க கேட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதா இருக்கும். ஆதியாகமம் இதுதான் வேதத்தின் முதலாவது புஸ்தகம். இந்த ஆதியாகமத்தின் அர்த்தம் என்னவென்றால், இதை கிரேக்க மொழியில் ஜீனிசிஸ் என்ற வார்த்தைக்கு, அதாவது ஆரம்பம், தொடக்கம் என்று நாம் பொருள்படும். இப்ப நீங்க ஆதியாகமத்தை நீங்க முதலாம் வசனத்துல நீங்க ஆதியாகமம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அது ஆங்கில வார்த்தையில ஜெனிசிஸ் வரும். இதே கிரேக்க மொழியிலயும் ஜெனிசிஸ் தான். அதை தான் அப்படியே தூக்கி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கு. ஆனா உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னா, ஆதியாகமத்திற்கு கிரேக்க மொழியில இருந்து அப்படியே ஜெனிசிஸ்ன்னு எடுத்து போட்டதுனால, இங்க நமக்கு தமிழ் மொழியில நேரடியான விளக்கம் என்ன தெரியுமா? ஆரம்பம், தொடக்கம் இல்லது மூலம். இதே நம்ம எபிரேய மொழியில் வழியில் நம்ம பார்க்கும்போது பெகிஷிட் அப்படின்னு வரும். இந்த பெகிஷிட் என்ற வார்த்தைக்கு ஆதியிலே என்று பொருள்படும். அதனால்தான் நாம் நேரடியாக எபிரேய மொழி பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதினது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? உண்மையானது என்ன? கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்தல் எப்படி வரும்? ஜெனிசியஸ். நம்ம ஆங்கிலத்துல வாசிக்கிறோமே. இதே நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்ம எப்படி படிக்கிறோம்? ஆதியிலே தேவன் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அப்போ எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில அதோட வார்த்தை என்ன? ஜெனிசிஸ். எபிரேய மொழியில அதோட வார்த்தை என்ன? பெகிஷிட். அடுத்தது இது ஒரு சில பல ஆரம்பங்கள் இந்த ஆதியாகமத்திலே இருக்கின்றன. என்னென்ன ஆரம்பங்கள் என்று பார்த்து விடுவோமோ? முதலாவது பிரபஞ்சத்தின் ஆரம்பம், இந்த உலகத்தின் ஆரம்பம். இரண்டாவது உயிர்களின் ஆரம்பம், ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள், அதனுடைய தொடக்கம். மூன்றாவது மனித குலத்தின் ஆரம்பம், மனிதராகிய நம்மளுடைய ஆரம்பம் இந்த ஆதியாகமத்திலே தான் தொடங்குகிறது. நான்காவதாக ஓய்வு நாளின் ஆரம்பம். ஐந்தாவதாக திருமணத்தின் ஆரம்பம். ஆறாவதாக பாவத்தின் ஆரம்பம். ஏழாவதாக மரணத்தின் ஆரம்பம். எட்டாவதாக மீட்பின் ஆரம்பம். ஒன்பதாவதாக தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பம். பத்தாவதாக குடும்பத்தின் ஆரம்பம். 11வதாக மொழியின் ஆரம்பம். 12வதாக பலியிடுதலின் ஆரம்பம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நம் 12 ஆரம்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இதனுடைய ஆக்கியோன் என்னவென்று பார்க்கிறோமா? ஆக்கியோன் என்றால் இந்த புத்தகத்தை எழுதியவர் மோசே என்பது நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கையாய் இருக்கிறது. மோசேயால் எழுதப்பட்ட முதல் 5 புத்தகங்கள் எபிரேய மொழியில் டோரா என்று அழைக்கப்படுகிறது. டோரா என்றால் நான் முன்பே வேத படத்தில் சொல்லியிருந்தேன். இந்த பரிசேயர், சாதுசேயர்கள் இந்த எல்லாமே வந்து டோராவை பின்பற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடை மோசேயின் ஆகமங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தோரா என்பதற்கு கற்பித்தல், கொள்கை, அறிவுறுத்தல் என்று நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பில் நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவ வேத அறிஞர்கள் இந்த எபிரேய வேதாகமத்தின் 5 புத்தகங்களையும் ஐநூல் என்று பொது பெயரால் அழைக்கின்றனர். ஆக்கியோன் குறித்து நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக தகவல்கள் என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலங்களை குறித்து பார்த்தோம். கிமு 1450 முதல்
1410 அந்த கால பகுதியில் தான் எழுதப்பட்டது. 50 அதிகாரங்களை கொண்டது. 1553 வசனங்களை கொண்டது. இதனுடைய வரலாற்று காலவரிசையை நாம் பார்ப்போமா? அடுத்ததாக வரலாற்று காலவரிசை. அதன் சம்பவங்கள் மோசேயின் பிறப்பிற்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முந்தியவை. வேதாகமத்தின் எந்த புத்தகங்களின் கால அளவை காட்டிலும் அதிக கால அளவில் நடந்த சம்பவங்கள் இந்த ஆதியாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மீதியான 65 புத்தகங்களிலும் சொல்லப்பட்டுள்ள கால அளவிலும் அதிக அளவிலான காலங்கள் சம்பவங்களை இந்த ஆதியாகமம் கொண்டுள்ளது. 4100 ஆண்டுகால வரலாறு இந்த வேதாகமத்தில் அதாவது பதிவிடப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தில் மட்டும் 2286 ஆண்டுகள் நடந்த சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த யாத்திராகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கும் பொழுது 1814 ஆண்டுகள் நடந்த விஷயங்கள். ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை 2000 ஆண்டுகள் நடந்த சம்பவங்கள் பதிவிடப்பட்டுள்ளது. அதனுடைய புவியியல் அமைப்பு குறித்து நாம் பார்த்துடுவோமா? இந்த புவியியல் அமைப்பானது இந்த புத்தகத்தில் தற்காலாக இருக்கிற எகிப்து, இஸ்ரவேல், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஈரான், ஈராக் ஆகிய நிலப்பரப்புகள் சொல்லப்படுகின்றன. வேதாகமமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றை கொண்டுள்ள ஒரு பேரரசுகள் மாறும்போது இடங்களின் பெயர்கள் மாறுவதோடு அவன் புவிகளின் எல்லைகளும் மாறிவிடும். அதன் விளைவாக வேதாகமத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தின் பெயர் அந்த பெயர் தவிர்த்த வேறு பெயர்களால் அழைக்கப்படுவதும், மொழிகளால் மாற்றமடைவதும், எழுத்துக்கள் திரிபு அடைவதால் உச்சரிப்பு மாறுவதும் உண்டு. இந்த ஆதியாகமத்தில் ஆரம்ப அதிகாரங்கள் பண்டைய கிழக்கு அருகாமை என்று அழைக்கப்படும் என்று பொருள்படும் இந்த நிலப்பரப்பில் நிகழ்ந்த சம்பவங்களை விவரிக்கின்றது. ஆதியிலே முதலாக சொல்லப்படும் புவியியல் பகுதி ஏதேன் தோட்டம். இன்று இந்த எகிப்திலே 2 நதிகள் ஆதியாகமத்திலே பார்த்த அந்த ஈராக் நாட்டில் ஓடுகிற அந்த 2 நதிகள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த 2 நதிகளின் பெயர் டைக்ரஸ், யூப்ரிட்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மெசபொத்தேமியா பள்ளத்தாக்கின் பகுதியிலே இருக்கிறது, இன்றைக்கும் ஈராக்கில். அடுத்ததாக இந்த மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களின் வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு ஸ்திரீயின் வித்தும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சேத்தின் வழி வந்தவர் என்று ஆதாமிலிருந்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களில் சேயின் வழி வந்தவர், அதாவது நோவாவின் வழியிலிருந்து வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஈசாக்கின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே யாக்கோபின் சந்ததி என்றும், ஆதியாகமம் 49 10ஆம் வசனத்தில் யூதாவின் வம்சம் என்றும் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தகர்க்கப்பட்ட இந்த உலக 7 தத்துவங்களை இந்த ஒரே ஒரு வசனம் உடைத்திருக்கிறது என்பதை அது எந்த வசனம் என்றால் ஆதியிலே தேவன். அதாவது கடவுள் இல்லை என்ற நாத்திக வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. 1வது. 2வது, ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது பல தெய்வங்கள் உண்டு என்ற வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. 3வது, ஆதியிலே தேவன் என்று சொல்லும் பொழுது மனிதனை பிரபஞ்சத்தின் மையமானவர்கள் என்ற வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்ற வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லும்போது பரிணாம வளர்ச்சியினால் உருமாற்றம் உண்டானது என்ற வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. 6வது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதாவது பொருள் முதல் பொருட்கள் அழிவதில்லை, உருவாக்கப்படுவதில்லை, அவைகள் எப்போதும் இருக்கின்றன என்ற வார்த்தை மறுத்துரைக்கப்படுகிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், இயற்கை அனைத்தும் இறைவனே என்ற வார்த்தை
மறுத்துரைக்கப்படுகிறது. இந்த உலக 7 தத்துவங்கள் இங்கே உடைக்கப்படுகிறது. அதிகார நாம் அடுத்ததாக இந்த அதிகாரங்களை சுருக்கமாக நாம் படிக்கப் போகிறோம். இந்த 10 நிமிடம் அது என்ன ஏது என்று பார்த்தோம். பொழுது வேகமாக நாம் இந்த வேதாகமத்தை ஒரு வரியில், ஒரு அதிகாரத்தை ஒரே வரியில் நாம் படிக்கப் போகிறோம். குறிப்பெடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். படைப்பின் விவரிப்பு. 1ஆம் நாள் வெளிச்சமும் இரவும் பகலும். 2ஆம் நாள் ஆகாய விரிவு. 3ஆம் நாள் காய்ந்த தரையும் புல் பூண்டுகளும். 4ஆம் நாள் வானத்தின் ஒளியூட்டிகள். 5ஆம் நாள் மீன்களும் பறவைகளும். 6ஆம் நாள் நிலத்தின் வாழும் மிருகங்களும் மனிதனும். அதிகாரம் 2. 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆணும் பெண்ணும். படைப்பின் சில விவரிப்புகள். முதலாவது பெண். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதிகாரம் 3. ஆதியாகமம் அதிகாரம் 3. பாவத்தின் ஆரம்பம். விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படுதல். நல்வாழ்வை இழத்தல். தேவனின் நியாயத்தீர்ப்பு. மனித இனத்தின் மீதான தண்டனை. முதலாவது ஆடை. ஏதோனிலிருந்து துரத்தப்படுதல். அதிகாரம் 4. காயினும் ஆபேலும். முதலாவது கொலை. தேவன் காயினை சபித்தல். காயினும் சந்ததியும் குடும்ப வரலாறும். சேத் மற்றும் ஏனோசின் பிறப்பு. சேத் மற்றும் ஏனோசின் பிறப்பு. அதிகாரம் 5. ஆதாம் முதல் நோவா வரை வம்ச வரலாறு. ஏனோக்கின் பரிசுத்தமும் தேவனோடு சஞ்சரித்தலும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல். அதிகாரம் 6. பேழை கட்டுதல். பூமியின் துன்மார்க்கம் பெருகுதல். நோவா பேழையை உருவாக்க பணிக்கப்படுதல். அதிகாரம் 7. வெள்ளம் பெருகுதல். பேழைக்குள் பிரவேசித்தல். உலகம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. மாம்சமான யாவும் அழிக்கப்பட்டது. அதிகாரம் 8. வெள்ளத்தின் முடிவு. அரராத் மலையின் பேழை நின்றது. வெளியே விடப்பட்ட காகமும் புறாவும். கர்த்தரின் வாக்குத்தத்தம். அதிகாரம் 9. நோவாவின் குடும்பம். முழு மனித குலத்திற்கான அறிவுறுத்தல்கள். வானவில் உடன்படிக்கை. நோவா வெறித்திருத்தல். நோவாவின் மரணம். அதிகாரம் 10. நோவாவின் குமாரர்களின் வம்ச வரலாறு. நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. முதல் அரசனான நிம்ரோத் மற்றும் கானானிய வழித்தோன்றல்கள். அதிகாரம் 11. பாபேல் கோபுரம். உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரே மொழி. தேவன் மொழியை தாறுமாறாக்குதல். சேம் முதல் ஆபிராம் வரை தேராகு, ஆபிராம், லோத்து, ஊர் என்னும் இடத்திலிருந்து ஆரானுக்கு இடம்பெயர்தல். அதிகாரம் 12. ஆபிராம் அழைக்கப்படுதல். ஆபிராம் ஆரானை விட்டு கானானுக்கு போதல். எகிப்தில் ஆபிராமும் சாராயும். பார்வோனுக்கு பயந்து ஆபிராம் சாராயை சகோதரியைப் போல நடத்துதல். அதிகாரம் 13. ஆபிராம் கானானுக்கு செல்லுதல். ஆபிரமும் லோத்தும் பெரிதலும். லோத்து சோதோமை தெரிந்து கொள்ளுதலும். ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த 3வது வாக்குத்தத்தம். அதிகாரம் 13. ஆபிரகாம் கானானுக்கு செல்லுதல். ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து லோத்து சோதோமை தெரிந்து கொள்ளுதல். ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த 3வது வாக்குத்தத்தம். அடுத்ததாக அதிகாரம் 14. ராஜாக்களோடு யுத்தம். சோதோமின் ராஜாவோடு இணைந்திருந்த ராஜாக்கெதிராக 4 ராஜாக்கள் யுத்தம் செய்தல். ஆபிரகாம் லோத்தை மீட்டுக் கொள்ளுதல்.
மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தல். அதிகாரம் 15. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் அருளப்படுதல். 400 ஆண்டுகால அடிமை வாழ்வு முன்னுரைக்கப்படுதல். கானான் மீண்டும் வாக்களிக்கப்பட்டு அடையாளத்தினாலும் தரிசனத்தினாலும் உறுதிப்படுத்துதல். அதிகாரம் 16. ஆகார் கருவுறுதல். ஆகார் வனாந்திரத்திற்கு ஓடிப்போகுதலும் திரும்பி வருதலும். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் பிறத்தல். ஆகாரும் தேவனுடைய தூதனும். ஆபிரகாம் ஆகுதல். சாராள் ஆகுதல். விருதச்சனம் உடன்படிக்கை. ஆபிரகாமின் குடும்பத்தினர் விருதச்சனம் பண்ணப்படுதல் உடன்படிக்கையின் அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 17ஆம் அதிகாரம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இல்லை பேசியது உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் நீங்கள் நேரடியாக எங்களுடைய வாட்ஸ்அப்புகளை மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம் 17 அதிகாரம் ஆதியாகமத்தின் 17ஆம் அதிகாரம் வரை நாம் இன்று வாசித்துள்ளோம். இன்றும் தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 50 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை இன்னும் ஒரு நாள் நாம் தியானித்து பதிவிடுவோம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு இது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதங்கள் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. முழு வீடியோவும் கேளுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் தெளிவா இல்லைனாலும் கொஞ்சம் எனக்காக உட்கார்ந்து நீங்க கேட்டீங்கன்னா வேதாகமத்தோட ஒரே வரியில நீங்க புரிந்து கொள்ளலாம். உங்களுக்காக நான் இன்னும் வீடியோக்களை நான் ரெடி பண்ணி போடுறேன். நம்ம ஆதியாகமத்திலும் எழுத்து படிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடத்தில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.